என் பெயர் ஈஸ்வர். கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சின்ன கிராமம்தான் எனக்கு சொந்த ஊர். இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்த என்னை என் அண்ணன் கதர்தான் சென்னைக்கு அழைத்து வந்தான். இப்போது பெருங்குடியில் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறேன். அண்ணன் ஸ்டேட் பேங்கில் அதிகாரியாக இருக்கிறான். அண்ணன் வீட்டில்தான் நான் தங்கியிருக்கிறேன். அண்ணனுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. என் அண்ணி பெயர் ரேகா. மிகவும் அமைதியானவள், லட்சணமானவள். என்னிடம் எப்போதும் அன்பாகவே நினைப்பாள். அன்று காலை நான் அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தேன். என் ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டுக் கொண்டிருந்தபோது அண்ணன் கதிர் உள்ளிருந்து வந்தான். என்னை ஈஸ்வர் கிளம்பியாச்சா என்று புன்னகையுடன் கேட்டான். ஆமா அண்ணா, இதோ கிளம்பிட்டேன். உனக்கும் ஷூ பாலிஷ் போட்டு வச்சிருக்கேன் என்றே அவன் ஷூமே நீட்டினேன். நீ ஏண்டா இதெல்லாம் பண்ற? நானே பண்ணிருப்பேன்ல என்று பாசமாக கடிந்து கொண்டான். சிறிது நேரம் ஊர் கதைகளை பேசிவிட்டு, ஈஸ்வர் நைட்டு வர லேட்டாகும், நீ சீக்கிரம் வந்துடு என்று சொல்லிவிட்டு அண்ணன் கிளம்பினான். அண்ணன் சென்ற சிறிது நேரத்தில் அண்ணி ரேகா அறைக்குள் இருந்து வந்தாள். தோளில் தவளுடன் இருந்த அவள், ஈஸ்வர் திபன் டேபிள்ல இருக்கு, நான் குளிக்கப் போறேன். நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோ என்று கூறிவிட்டு சென்றாள். அவளது அந்த நடை, அந்த சூழல் என் மனதிற்குள் ஏதோ ஒரு சலனத்தை தந்தது. நான் என் அறைக்கு சென்று சட்டையை அயன் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது அண்ணி உள்ளே வந்தாள். ஈஸ்வர், இந்த ரூம்லதான் முன்னாடி என் துணிகள் இருக்கும். மேல அந்த பேக்கில இருந்து உன்னை எடுக்கணும் என்று சொல்லிவிட்டு மேலிருந்த பரன் மீது ஏறினாள். திடீரென கால் தடுமாற அண்ணி நிலை குலைந்து கீழே விழுந்தாள். நான் பதறிப்போய் அவளை தாங்கி பிடித்தேன். அந்த நெருக்கத்தில் அவளது ஆடைகள் சற்று விலகி இருந்தன. அந்த நொடி என் அறிவே உணர்ச்சிகள் வென்றன. வாலிபத்தின் இயக்கமா அல்லது திடீர் ஈர்ப்பா என்று தெரியவில்லை. நான் அறியாமல் அவள் இதழ்களில் என் இதழ்களை பதித்தேன். அண்ணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். 3 வினாடிகள். அந்த 3 வினாடிகளுக்குப் பிறகு என் மூளை விழுத்து கொண்டது. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று பதறிப்போய் அவளை விட்டு விலகி ஹாலுக்கு ஓடி வந்தேன். இதயம் படபடவென அடுத்து கொண்டது. நான் சோபாவில் அமர்ந்து உடல் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் அண்ணனின் மனைவி, எனக்கு தாய் போன்றவள். அவளிடம் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலே செய்துவிட்டேனே என்று என் மனசாட்சி என்னை குத்திக் கிழித்தது. சிறிது நேரத்தில் அண்ணி ரேகா குளித்து முடித்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள். நான் தலையை குறிந்தபடி, சாரி அண்ணி, தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று அழும் குரலில் சொன்னேன். அவள் என் எதிரே இருந்த சோபாவில் அமைதியாக அமர்ந்தாள். ஏன் ஈஸ்வர் அப்படி பண்ணின என்று மென்மையான குரலில் கேட்டார். எனக்கு தெரியல அண்ணி, ஏதோ ஒரு வேகத்தில புத்தி தடுமாறி பண்ணிட்டேன். இனிமே இப்படி நடக்காது, சத்தியமா. ஒரு செகண்ட் கூட உங்களை நான் தப்பா நினைச்சது இல்லை என்று நான் கதறினேன். அண்ணி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். உன் வயசு அப்படி ஈஸ்வர் அண்ணன் பொண்டாட்டின் என்ற நினைப்பு கூட இல்லாமல் ஆசைப்பட சொல்லுது. உன் வயசு சரி, இதை இத்தோட விட்டுவோம். ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடு. அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் என்றால் ஒரு சிநேகமான புன்னகையுடன். அவள் என்னை மன்னித்தது எனக்கு பெரிய நிம்மதியே தந்தது. ஆனால் அதன் பிறகு 1 மாதம் நான் அவளது முகத்தை பார்ப்பதே தவிர்த்தேன். அலுவலகத்தில் வேலைப்பாடு அதிகமாக இருந்ததால் அந்த சம்பவம் என் நினைவிலிருந்து மங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு எனக்கு ஈவினிங் ஷிப்ட் முடிந்துவர 2 மணி ஆகிவிட்டது. அண்ணிதான் கதவை திறந்தாள். அண்ணன் தூங்கிவிட்டதாக சொன்னாள். நான் சாப்பிட அமர்ந்தபோது அண்ணி என் அருகில் வந்து அமர்ந்தாள். ஈஸ்வர், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயங்கினாள். சொல்லுங்க அண்ணி என்றேன். அவள் என் கண்களை நேரடியாக பார்த்து, அன்னைக்கு பாத்ரூம் வாசல்ல தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்ன இல்லையா, இனிமே நீ தெரிஞ்சே பண்ணலாம். அண்ணி ஒன்னும் சொல்ல மாட்டேன் என்று ஒருவித போதையான குரலில் சொன்னான். சாப்பிட்டுக் கொண்டிருந்த சாதம் என் தட்டிலேயே சிந்தியது. அண்ணி, என்ன பேசுறீங்க என்று நான் அதிர்ச்சியில் எழுந்தேன். ஆமா ஈஸ்வர், அன்னைக்கு நீ பண்ணதிலிருந்து என் மனசு மாறிருச்சு. உன் அண்ணனால என்னை சந்தோஷமா வச்சிருக்க முடியல. எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல.
நாம 2 பேரும் நமக்குள்ளேயே இதை பாதுகாப்பா வச்சுக்கலாம் என்று அவள் என் கையை பற்றினாள். அண்ணி அப்படி பேசியது எனக்கு பேரடியாக இருந்தது. போதும் அண்ணி, நிறுத்துங்க. இது தப்போ. என் அண்ணனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அவர் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கார் தெரியுமா என்று நான் சீற்றத்துடன் சொன்னேன். என் மறுப்பை கேட்டதும் ரேகா அண்ணியின் முகம் சட்டென வாடி போனது. நீ உன் அண்ணனுக்காக பார்க்கிற, ஆனா அவர் என்னை சந்தோஷமா வச்சிருக்கல. ஈஸ்வர் எவ்வளவோ ஆசையோடு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? அன்னைக்கு நீ பண்ணதுக்குப் பிறகுதான் என் உணர்ச்சிகளே என்னால அடக்க முடியல. நானும் மனுஷதானே என்று வருத்தத்தோடு கேட்டாள். அவள் தரப்பில் இருந்த நியாயம் எனக்கு புரிந்தாலும் அது தவறான வழி என்று என் மனம் தடுத்தது. சாரி அண்ணி, என்னால முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்றேன். ஆனால் அண்ணி விடுவதாக இல்லை. உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு என்று அன்று இரவு சவாலாக சொல்லிவிட்டு சென்றாள். அடுத்த சில நாட்கள் என் வாழ்க்கை நரகமானது. அண்ணன் அலுவலகம் சென்ற பிறகு அண்ணி என் அறைக்குள் வருவாள். நான் தூங்கிக் கொண்டிருக்கும்போது என் அருகில் அமர்ந்து குறும்பு செய்வாள். பேசிக் கொண்டிருக்கும்போதே திடீரென அணைத்து முத்தம் கொடுப்பாள். அண்ணன் வீட்டில் இருக்கும்போது கூட அவருக்கு புரியாதபடி இரட்டை அர்த்தத்தில் பேசி என்னை சங்கடப்படுத்துவாள். அவளது அழகை காட்டி என்னை சீண்டுவதும் நான் தவிக்கும்போது ரசிப்பதுமாக இருந்தாள். நானும் ஒரு ஆண்மகன்தானே, எத்தனை நாட்கள்தான் என் ஆசைகளைக் கட்டுப்படுத்துவது? அண்ணியின் தொடர்ச்சியான சீண்டல்கள் என் கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல உடைக்கத் தொடங்கின. ஒரு கட்டத்தில் சரி, அவளுடைய விருப்பப்படியே நடந்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு நான் தள்ளப்பட்டேன். அவள் விரித்த வலையில் நான் எப்படி விழுந்தேன்? எங்களுக்குள் அந்த நெருக்கம் எப்படி தொடங்கியது என்பதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நாட்கள் செல்லச் செல்ல ரேகா அண்ணியின் பிடிவாதம் கூடியதே தவிர குறையவில்லை. தினமும் காலையில் அண்ணன் கதிர் வேலைக்கு சென்றதும் அவள் என் அறைக்கு வருவதை வழக்கமாக்கிக் கொண்டாள். ஈஸ்வர், எத்தனை நாளைக்குதான் இப்படி வைராக்கியமாயிருப்பா? உன் மனசுக்கும் ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி என் அருகே அமருவாள். அவள் உபயோகிக்கும் அந்த லக்ஷோ வாசனை என் மூளையை ஒருவித மயக்கத்தில் ஆழ்த்தோம். அன்று ஒரு மழை நாள். அண்ணன் வெளியூர் சென்றிருந்தார். வீட்டில் நானும் அன்னையும் மட்டுமே. நான் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தபோது அன்னை குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் வெளியே வந்தாள். அவள் கட்டியிருந்த மெல்லிய புடவை அவளது அழகை இன்னும் மெருகேற்றி காட்டியது. அவள் நேராக வந்து என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டாள். இன்னைக்காவது என் ஆசையை நிறைவேற்ற மாட்டியா என்று அவள் கண்கள் கெஞ்சின. இத்தனை நாட்களாக நான் கட்டி வைத்திருந்த ஆணை இன்று உடைந்தது. அண்ணி, இது தப்புன்னு தெரிஞ்சும் என் மனசு உங்களை விரும்புதே என்று நான் சொல்ல அவள் என் வாயை தன் கைகளால் மூடினாள். யாரும் இல்லாத போதே இதில் என்ன தப்பு ஈஸ்வர்? இது நமக்குள் இருக்கும் ரகசியம் என்று அவள் சொல்ல நான் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். அன்று இரவு அந்த வீட்டின் மோனம் கலைந்தது. அண்ணியின் நீண்ட கால இயக்கமும் என் இளமையின் துடிப்பும் ஒன்றாக இணைந்தன. ஒருவருக்கொருவர் துணையாக அந்த மழையின் குளிரில் ஒரு புதிய உலகத்தே படைத்தோம். அண்ணன் மீது இருந்த பயம் மறைந்து அவரது அன்பும் அரவணைப்பும் மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க முடிவு செய்தோம். வெளியுலகுக்கு அண்ணி தம்பியாகவும் 4 சுவர்களுக்குள் ஒரு ரகசிய காதலர்களாகவும் வாழத் தொடங்கினோம். இது சரியா தவறா என்ற கேள்விக்கு அப்பால் அந்த நிமிடம் எங்கள் இருவருக்கும் அது நிம்மதியே கொடுத்தது. சித்தார் சிறிது நேரம் அந்த படத்தை பார்த்துவிட்டு டிவியை அணைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினான். அப்போது அத்தையின் அறைக்கதவு லேசாக திறந்திருக்க உள்ளிருந்து அவரது குரல் கேட்டது. நிச்சயமாக உங்களே ரொம்ப மிஸ் செய்கிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த நாட்களை எப்படி கடக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று மாமாவிடம் உருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். மாமாவிடம் அவர் காட்டிய அந்த அதீத அன்பு கதவுக்கு பின்னால் நின்று கேட்ட சித்தார்த்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தே தந்தது. மறுநாள் காலை சித்தார்த் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே எழுந்தான். குளித்துவிட்டு
பொத்துணர்ச்சியுடன் சமையலறை பக்கம் சென்றான். அங்கே யாரும் இல்லே. அங்கிருந்த அமைதி அவனுக்குள் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை தீட்டத் தூண்டியது. அத்தைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சித்தார்த் அடுப்பில் தேநீருக்காக பாத்திரத்தை வைத்தான். அப்போது பின்னால் யாரோ வருவது போன்ற காலடி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். அங்கே பவித்ரா அத்தை தூக்க கலக்கத்துடன் இருந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்தார். சூட் என்ன சித்தார்த், நீயே டீ போடுகிறாயா என்று அத்தை வியப்புடன் கேட்டார். ஆமாம் அத்தே, உங்களுக்கு ஒரு சின்ன உதவி என்றான் சித்தார்த். அந்த அதிகாலை பொழுதில் சமையலறையின் நெருக்கமும் அத்தையின் அருகாமையும் சித்தார்த்தின் மனதிற்குள் புதிய உணர்வுகளை தூண்டிவிட்டன. சாரி சித்தார்த், நேற்று இரவு சரியாக தூக்கம் வரவில்லை. அதிகாலைதான் கான் அயர்ந்தேன். அதனால்தான் சீக்கிரம் எழ முடியவில்லை என்று தயக்கத்துடன் கூறினார். சித்தார்த் புன்னகையுடன், பரவாயில்லே அத்தே, வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு பசிக்கிறதா? இன்று உங்களுக்கான காலை உணவை நானே தயார் செய்து தருகிறேன் என்றான் உற்சாகமாக. அத்தே ஆச்சரியத்துடன், நீயா, உனக்கு சமைக்க தெரியுமா? என்ன ஒரு அதிசயம் என்று கிண்டலாக கேட்டார். அத்தே ஹாலுக்கு வந்து நாற்காலியில் அமர்ந்தார். சித்தார்த் மெதுவாக அவர் பின்னால் சென்று தட்டில் இருந்த உணவை அவர் முன்னால் வைத்தான். அத்தே வியப்புடன் அவனே நிமிர்ந்து பார்த்தார். அந்தப் பார்வையில் ஒரு மென்மையும் இருந்தது. வாவ், ரொம்ப அருமையாக இருக்கிறது சித்தார்த், உனக்குள் இப்படி ஒரு திறமை இருப்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று மனதார பாராட்டினார். அவர் கை சித்தார்த்தின் தலைமுடியே தொட்ட அந்த தருணம் அவனுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அத்தையின் அருகாமையும் அவர் காட்டிய அந்த உரிமையான அன்பும் இருவருக்கும் இடையே இருந்த அந்நியத்தரத்தை முற்றிலுமாக அகற்றியது. நீ இவ்வளவு புத்திசாலியா? இன்றைய காலத்து பசங்களைப் போல பொறுப்பில்லாமல் இருப்பாய் என்று நினைத்தேன் என்று பாராட்டினார். சித்தார்த் மெல்ல அத்தையின் கையை பிடித்து தடுத்து, அத்தை, என் ஸ்டைலை மொத்தமாக கலைத்து விட்டீர்களே என்றான் செல்லமாக சினுங்கியபடி. அதற்கு பதிலாக அத்தே, அவரது கன்னத்தில் மென்மையாக ஒரு தட்டு தட்டி, ஒன்றும் கேட்டு போகவில்லை, ஒழுங்காக அமர்ந்து சாப்பிடு என்றார். அத்தை சாப்பிட்டு முடித்ததும், நாம் ஏன் ஒரு பக்கா நண்பர்களாக மாறக்கூடாது என்று கேட்டார். சித்தார்த் முகத்தை சுரித்துக்கொண்டு, ஏன் அத்தே, இதுவரை நான் உங்கள் நண்பன் இல்லையா என்றான். அத்தே அவன் கன்னத்தை கிள்ளி, நண்பன்தான், ஆனால் இன்று முதல் நாம் நெருங்கிய நண்பர்களாக இருப்போம், சரியா என்றார். சித்தார்த் தன் கன்னத்தை தடவிக்கொண்டே, உங்களைப் போன்ற பெண்களுக்கு இது ஒரு கெட்ட பழக்கம். கன்னத்தை கிள்ளியே சிவக்க வைத்து விடுவீர்கள் என்றான் கிண்ணலாக. அவர் சிரித்துக்கொண்டே மீண்டும் அவரது காதுகளை பிடிக்க கைகளை நீட்ட சித்தார்த் சட்டென்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். அத்தையும் விடாமல் அவரை துரத்திக் கொண்டு ஓடினார். வீடே அவர்களின் சிரிப்பொலியால் நிறைந்தது. சிறிது நேரம் ஓடிவிட்டு அத்தை மூச்சிறைக்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். சித்தார்த் மெதுவாக அவர் அருகில் சென்று, என்ன அத்தை, தயார் ஆகிட்டீங்களா என்று கேட்டான். அவன் அருகில் வந்ததும் அத்தை சட்டென்று எழுந்து அவன் 2 காதுகளையும் பிடித்து திருகினார். பிடித்துவிட்டேனே என்று அவர் வாய்விட்டு சிரிக்க சித்தார் அழுது வடிவது போல முகத்தை வைத்துக்கொண்டான். யாருக்காவது என் மீது அன்பு இருக்கிறதா இல்லையா? இப்படி சித்திரவதே செய்கிறீர்களே அத்தை என்று அவன் போலியாக கேவவும். அத்தையின் சிரிப்பு அடங்கி ஒரு மென்மையான பார்வை அவன் மீது விழுந்தது. அவன் காதுகளை விட்டவர் மெல்ல அவன் தோடை தொட்டு, உன்மீது எனக்கு எவ்வளவோ அன்பு இருக்கிறது என்றே உனக்கு தெரியாதா சித்தார்த் என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி அதுவரை நிலவிய விளையாட்டான சூழலை ஒரு நொடியில் உணர்ச்சிகரமான ஒன்றாக மாற்றியது. அத்தே, ரம்யா சிரித்துக்கொண்டே அவரை பார்த்துதான் கிள்ளிய இடத்தில் மென்மையாக தடவி கொடுத்தார். அடட்டா, வருத்தப்படாதே சித்தார்த், சரி சரி, நான் போய் உடே மாற்றிவிட்டு வருகிறேன். பிறகு மார்க்கெட் சென்று தேவையான ஜாமான் வாங்கி வரலாம் என்றார். சிறிது நேரம் கழித்து சித்தார் தயாராகி வந்து சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அத்தை பவித்ரா வெளியே வந்தார். அவரை பார்த்த சித்தார்த்துக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. வெள்ளை நிற குருதாவும் நீல நிற ஜீன்ஸ் பெயிண்டம் அணிந்து அவர் தேவதையே போல தெரிந்தார். என்ன மேடம், என்ன எண்ணம்
உங்களுக்கு என்று சித்தார்த் வியப்புடன் கேட்டான். அத்தே தன் உடையை ஒருமுறை பார்த்துவிட்டு ஏன் என்ன ஆச்சு என்று குறியாமல் கேட்டார். சித்தா தன் நெஞ்சில் கை வைத்துக்கொண்டு மேடம், நீங்கள் ஏற்கனவே ஒருவருக்கு சொந்தமானவர் என்பதை மறந்துவிடாதீர்கள். இப்படி வெளியே வந்தால் ஊரே உங்கள் பின்னால்தான் வரும் என்றான். அத்தை சிரித்துக்கொண்டே, என்ன உணர்கிறாய் சித்தார், கிளம்பலாம் போகலாம் என்றார். உங்களை ரசிக்க இந்த ஊரில் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கடையை திறந்து உங்களுக்காக காத்திருக்க போவது யார் என்று சித்தார் கேட்க அத்தைக்குதான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. சித்தார், கொஞ்சம் அடக்கத்தை கற்றுக்கொள். நான் உனக்கு அத்தை முறை வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என்று அவர் சொல்ல, சித்தார் பணிவாக தலை குனிந்து சரி அத்தையம்மா என்றான். அவன் செய்த அந்த சிறுபிள்ளைத்தனமான செய்கையைக் கண்டு அத்தை வாய்விட்டு சிரித்துக்கொண்டே அவன் அருகில் வந்தார். அந்த நிமிடம் அவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு முறையானது ஒரு மெல்லிய கோட்டில் ஊசலாடிக் கொண்டிருந்தது. சோபாவில் சித்தார்த் அருகில் வந்து அமர்ந்த அத்தே, பவித்ரா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டாயா சித்தார்த்? என்னிடமே வம்புவிக்கிறாயே என்று செல்லமாக கண்டித்தார். சித்தார்த் அவரை திரும்பி பார்க்காமலேயே, உங்களைப் போன்ற அழகானவர்களிடம் வம்பிழுக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது? இந்த துரதிர்ஷ்டசாலி யாரோ என்றான் கிண்டலாக. சற்று நேர மௌனத்திற்குப் பிறகு அத்தே அவன் அருகே இன்னும் நெருக்கமாக வந்து, உண்மையே சொல் சித்தார்த், உனக்கு காதலி என்று யாரும் இல்லையா என்று மெதுவான குரலில் கேட்டார். அவன் அத்தையின் கண்களை நேராக பார்த்து, உங்களைப் போல ஒருத்தி கிடைக்கவில்லை அத்தே. அப்படி ஒருத்தி கிடைத்திருந்தால் அப்பாவே என்னை அடித்து துரத்தினாலும் அவளை என் வாழ்க்கை துணையாகவே ஆக்கியிருப்பேன் என்றான் ஒருவித ஆழமான குரலில். அத்தை மெல்ல புன்னகைத்து, ஏன் நான் அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன் என்று கேட்டார். சித்தார்த் ஒரு மெய்யான காதலனைப் போல தலை குனிந்து, மிகவும் அதிகம் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். அத்தை சிரித்துக்கொண்டே, சரி சரி, பேச்சை மாற்றாதே, முதலில் கடைக்கு சென்று பால் வாங்கி வா, வீட்டில் தீர்ந்துவிட்டது என்று அவனே அனுப்பி வைத்தார். சித்தார் கடைக்கு சென்று பால் வாங்கி வந்து அதை பிரிட்டில் வைத்துவிட்டு அத்தையிடம் சொல்லலாம் என்று அவர் அறைக்கு சென்றான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவன் இரத்த ஓட்டத்தையே ஒரு நிமிடம் நிறுத்தியது. அத்தை அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தார். ஈரமான கூந்தலும் தளர்வான உடையும் அவனை நிலைகுலையச் செய்தன. அவன் கால்களில் தெம்பில்லாமல் அங்கேயே உறைந்து நின்றான். திரும்பிச் செல்ல முயன்றபோது அத்தே அவனை கூப்பிட்டு, பால் வாங்கி வந்துவிட்டாயா என்று கேட்டார். சித்தார்த்தின் தொண்டையிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. அவன் மெல்ல தலை அசைக்க அத்தே மெதுவான நடையுடன் அவன் அருகில் வந்தார். அவன் முகத்தை தன் கைகளால் தாங்கிப் பிடித்து, என்ன ஆட்சி சித்தார்த் என்று கேட்டார். அவன் அத்தையின் கண்களை நேராக பார்த்து, ஒன்றுமில்லே அத்தை என்று தட்டுத்தடுமாறி கூறினான். அவன் கண்களுக்குள் ஊடுருவி பார்த்த அத்தே, உண்மையைச் சொல், நான் உன் முன்னால் இப்படி வருவது உனக்கு சங்கடமாக இருக்கிறதா என்று கேட்டாசு. சித்தார்த் மீண்டும் தன் தலையைத் தாழ்த்திக் கொண்டு, அத்தே, உங்கள் மீது எனக்கு ஈர்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது தவறு. ஒரு பெண்ணின் அழகும் உடலும் காதலை வெளிப்படுத்தும் ஒரு வழிமுறைதான், ஆனால் அது மட்டுமே எல்லாம் இல்லை என்றான் ஒரு முதிர்ச்சியான குரலில். அத்தே ஒரு நீண்ட பெருமூறவிட்டு அவனை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார். சித்தார்த் மீண்டும் தன் தலையை உயர்த்தி, ஆனால் அத்தே, நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை என்று சொல்லத் தொடங்கிய போது அந்த அறையில் நிலவிய மௌனம் இன்னும் கனமானது. சித்தார்த் அத்தையின் அருகில் அமர்ந்து தன் மனதின் பாரத்தை இறக்கி வைத்தான். அத்தே, ஒரு நிமிடம் என்னை உங்கள் அன்பிற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு பிறகு வாழ்நாள் முழுவதற்கும் அந்த நினைவுகளோடு என்னை விலக்கி வைத்து விடுங்கள். என்னால் இந்த தவிப்பை தாங்க முடியவில்லை என்றான் உருக்கமாக. பவித்ரா அத்தே ஒரு நிமிடம் மௌனமானார். அது ஒரு மிக மென்மையான, அதே சமயம் இக்கட்டான தருணம். அவர் சித்தார்த்தை அருகில் அமரச் சொன்னார். அவரது கையே பிடித்து தன் உள்ளங்கியில் வைத்துக் கொண்டார். சித்தார்த், வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதைக் கொண்டு நாம் திருப்தியடைய வேண்டும். எல்லாவற்றையும் அடைய நினைப்பது பேராசை. சில உறவுகள் அதன் எல்லையோடு இருக்கும்போதுதான்
அழகு என்று நிதானமாக கூறினார். சித்தார்த் அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்குச் சென்றான். சிறிது நேரத்தில் அத்தையின் அறையிலிருந்து மெல்லிய விசம்பல் சத்தம் கேட்டது. அவர் அழுவது சித்தார்த்துக்கு புரிந்தது. பதற்றத்துடன் கதவருகே சென்று, அத்தே, நீங்கள் நலம்தானா? ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான். உள்ளிருந்து அழுத்த சத்தம் நின்றது. சித்தார்த், நான் சற்று நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். தயவு செய்து உன் அறைக்கு செல் என்ற பதில் மட்டும் வந்தது. சற்று நேரம் கழித்து அத்தே தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தார். அன்று முதல் சித்தார்த் அத்தையே மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான். அத்தையின் தனிமை எவ்வளவு கொடியது என்பதை அவன் உணர்ந்தான். உடனே விஜய் மாமாவிற்கு தொலைபேசியில் அழைத்து வேலைகளை முடித்துவிட்டு விரைவில் வீடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டான். மாமாவும் வீடு திரும்பினார். சித்தார்த்தின் பெற்றோரும் வெளிநாட்டிலிருந்து வந்துவிட அவன் தன் சொந்த வீட்டிற்கு திரும்பினான். இந்த சம்பவத்திற்கு பிறகு சித்தார்த் ஒரு பெரிய உண்மையே புரிந்து கொண்டான். மனித மனம் குரங்கு போன்றது. தனிமையும் சந்தர்ப்பங்களும் யாரை வேண்டுமானாலும் திசை மாற்றலாம். பெண்கள் தங்கள் தனிமையில் பாதுகாப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். ஆண்கள் தங்கள் குடும்பத்து பெண்களை தேவையற்ற தனிமையில் தவிக்க விடக்கூடாது. உறவுகளுக்கு இடையே ஒரு கண்ணியமான எல்லை எப்போதும் இருக்க வேண்டும். தவறான பாதையில் செல்ல 1000 வழிகள் இருந்தாலும் சரியான பாதையில் உறுதியாக நிற்பதே ஒரு மனிதரின் உண்மையான வெற்றி. சித்தார்த்தம் பவித்ரா அத்தையும் அந்த எல்லையை தாண்டாமல் நின்று அவர்களின் குடும்ப பண்பை காத்தனர். இதுபோன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துவிடாமல் மாயா கட்டைகள் ஆபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.